Hi friends, welcome to Chef Brothers Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல Seeraga Samba அரிசியை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றத காட்ட போறோம். ஓகே வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா 1/2 கிலோ, கோழி 1/2 கிலோ, பிரியாணி இலை 1, பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 2, நல்லெண்ணெய் 100 ml, தண்ணீர் 1 லிட்டர், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150 கிராம், பச்சை மிளகாய் 3, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம், தயிர் 100 ml, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சீரக சாம்பார் ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த 1/2 கிலோ சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி இந்த சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். இந்த சிக்கனை மேரினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், 100 ml தயிர், எடுத்து வச்சுருக்க தயிரை இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். தனியாக பிரியாணி மசாலா போடுறப்ப போட தேவையில்லை, சிக்கன்லேயே போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 லெமன் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட், சிக்கனுக்கு தேவையான சால்ட் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சிக்கன் இதில் மசாலாவில் நல்லா ஊறட்டும். சிக்கன் பிரியாணி 2 ஸ்டைலில் பண்ணலாம், அதில் இது ஒரு ஸ்டைல். ஸோ சிக்கனுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணி மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறணும். இன்னொரு ஸ்டைல் வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறது. இப்போ சிக்கனுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 100 ml யூஸ் பண்ணலாம். 1/2 கிலோவுக்கு எண்ணெய் என்ன யூஸ் பண்ணலான்னா, நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் குட் ஃபார் ஹெல்த், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், இதில் கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. இப்போது எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லி நல்லா ஆயிலில் பொரிஞ்சதும் ஆனியன், கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புதினா, அப்புறம் கொத்தமல்லி 2 ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மசாலா: சில்லி பவுடர், பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனுக்கும் அந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு போட்டுடலாமா? ஓகே, சிக்கனுக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்பு போட்டாச்சு. ஓகே, இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கு தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிடலாமா? இப்போ 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1 லிட்டர் தண்ணி. அப்படி இல்லாட்டி நீங்கள் 1 டம்ளர் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு 2 பங்கு தண்ணி, அப்படிக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, தண்ணி போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். கொதிக்கட்டும். ஓகே, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த தண்ணியை நல்லா வடித்து நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு ரைஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா லடியில் வச்சு லைட்டாக ஒரு சுற்று, அவ்வளோதான். அப்படியே ஒரு மூடி போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தம் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு மூடியை போட்டாச்சு. தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பிரியாணி அப்புறம் வெயிட் ஒரு 20 மினிட்ஸ் தம் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தம் உடைச்சிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. லேடியில் வச்சு சைடு கார்னரில் ஒரு பெரட்டு, அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடு சீரக சம்பா ரைஸை பொறுத்த அளவுக்கு தம் உடைச்சிட்டு உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஓகே, பார்த்தீங்களா, நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எப்படி தெரியுது? சூப்பராக இருக்கா பிரியாணி? ஓகே, நீங்களும் சீரக சம்பா ரைஸை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.